என் பேர் வந்து கனகராணி. எங்கள் ஊர் வந்து அரசநத்தம். எங்கள் வீட்டுக்கார பேர் வந்து வெங்கடேஷன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி ஈரோடு பெருந்தரல் அந்த மாதிரி வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க வேலைக்குன்ட்டு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செவ்வாய்க்கிழமை நியூஸில் தான் தெரியுது இந்த மாதிரின்ட்டு ஆந்திராவில் சுட்டு கொண்டுட்டாங்கன்ட்டு. புதன்கிழமை காலையில் தினத்தந்தி பேப்பரில் தெரியுது, ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சுட்டு ஃபோட்டோலாம் போட்டிருந்த பார்த்து இறந்துட்டாங்கன்னு ஆந்திராவில்னு தெரிஞ்சுது. என் பேர் வந்து அலமையலு. எங்கள் வீட்டுக்காரர் பேர் தருமன். நாங்கள் அரசநத்தம். இது மாதிரி திருப்பதி நாங்கள் 6 வருஷமாக வந்து கோயம்புத்தூரில் வந்து கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம். கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்கள் கோயிலுக்கு வந்து திருப்பதி கோயிலுக்கு வருஷம் போவோம். அந்த திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு மேல் கோயிலுக்கு போய் எல்லாம் குளிச்சுட்டு குழந்தைங்க 2 எங்கள் கொழுந்தனார் வந்து எங்கள் 5 பேரும் வந்து கோயில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரில் வந்து டீ சாப்பிட அவங்க அண்ணனும் தம்பியும் டீ சாப்பிட போயிருந்தாங்க. டீ சாப்பிட போகும்போது அவங்க டீ சாப்பிட்டு பீடி எதுவும் சாப்பிடுவாங்க. அவங்க கெட்ட பழக்கம் உண்டு. அதனால் பீடி சாப்பிட்டு இருக்கும்போது போலீஸுங்க வந்து எங்கடா போகணும் அப்படின்னு அவங்க வந்து தெலுங்கில் கேட்டிருக்குறாங்க. தெலுங்கில் கேட்கும்போது அவங்க வந்து இது மாதிரி தமிழ் பேசியிருக்கிறாரு. தமிழ் பேசவும் கையெட்டி பிடிச்சிருக்குறாங்க. பக்கத்தில் உட்கார்ந்து எங்கள் அது கொழுந்தனார் தம்பி இருந்ததுனால அவர் எங்ககிட்ட வந்துட்டார். எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அண்ணன் உங்கள் அண்ணன் எங்கே போயிட்டாரான்னு கேட்கும்போது அண்ணனை எதுக்கா தெலுங்கில் கேட்டாங்க. தெலுங்கில் கேட்கும்போது அவர் தமிழ் பேசினார், கையெட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ பக்கத்து சரி என்ன காரணத்தினால உங்கள் அண்ணனை கையெட்டி பிடிச்சிருக்காங்க, நம்ம கோயிலுக்கு தானே வந்தேன், என்ன பிரச்சனை, இங்கே என்ன சமூகம் நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியல. அப்போது நாங்கள் போய் பார்க்கும்போது இது மாதிரி வந்து போலீஸ் வண்டியில் வந்து எங்கள் வீட்டுக்காரில் கொண்டு போய் ஏற்றிட்டாங்க. போலீஸ் வண்டியில் ஏற்றும்போது அப்போ பக்கத்தில் உள்ளவங்கள கேட்டோம், என்னம்மா இங்கே என்ன விஷயம் நடக்குது, என்ன காரணம், இது மாதிரி நாங்கள் கோயிலுக்கு வந்திருந்தோம், இது என்ன காரணத்தினால எங்கள் வீட்டுக்காரில் என்னம்மா போலீஸ் பிடிச்சிட்டு போகுது என்னன்னு கேட்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து ஒரு அதிகாரி போலீஸ் ரேஞ்சில் யாரோ வெட்டிட்டாங்க, அதனால் வந்து தமிழ் பேசுகிறீங்கள குடும்பத்தோடு இருந்தாலும் சரி ஒண்டியாக இருந்தாலும் சரி எல்லாரும் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் உள்ளவங்க பேசிக்கிட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்க பேசும்போது அப்போ நாங்கள் புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போது ஒரு ராயர் வச்சு இது பண்ணி கேட்டோம், எங்கே இருக்கிறாங்க, என்ன சமூகம் அப்படின்னு. சமூகத்தை கேட்கும்போது இது மாதிரி வந்து அவர் கொலை செஞ்சிட்டாரு, வந்து ஆந்திராவில் வந்து கொலை செஞ்சிட்டாரு, அதனால் வந்து அவர் வந்து கடப்பா ஜெயிலில் போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை வந்துருச்சு. அப்போது நாங்கள் இவ்வளோ நாளும் நாங்கள் அந்த ஊருக்கு போய் கடப்பாவில் போய் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். கடப்பாவில் போய் பார்த்துட்டு இருக்கும்போது சரி இன்றைக்கி நாங்கள் போய் ஒரு வக்கீல் வச்சு வாதாடி கேட்டோம்னா என்ன நீங்கள் என்ன பொறுப்பு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது எந்த பொறுப்பும் இல்லைம்மா, ஒரு 5000 ரூபா எடுத்துகிட்டு வந்து காசு கட்டுங்கம்மா, நாங்கள் எடுத்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அமௌண்ட் வந்து 22,000 ரூபா வந்து வக்கீல் ஃபீஸ் கட்டியிருக்கிறோம். 6 மாதமாக வந்து அவங்கள வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்து கையெழுத்துக்கும் வர கிடையாது. கையெழுத்துக்கு வராமல் சிறைத்தண்டர் மாதிரி அடைச்சி ரூம்புக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. ரூம்புக்குள்ளேயே வச்சுருக்கும்போது அப்போ 6வது மாதம் கழிஞ்சு அப்போலாம் திருப்பதி கோர்ட்டுக்கு வந்து ஒரு மாதம் 30 நாளும் ஆகிடும், 60 நாளைக்கு மேலே ஆகிடும். அப்போ ஒரு மாதத்துக்கு 2 டைம் வந்துடுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு டைம் கூட வருவாங்க. அது மாதிரி வந்து ஜெயிலுக்கு கையெழுத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க. கடப்பா ஜெயிலில் 6 மாதமாக இருந்து ஒரு 5 டைம் என்னமோ கையெழுத்துக்கு வந்திருக்குறாங்க. 1 வருஷமாக இருந்து 5 டைம் கையெழுத்துக்கு வந்திருக்குறாங்க. அப்போ வந்து பீலார் மாற்றிட்டாங்க. பீலார் மாற்றவும் அப்போ நாங்கள் இங்கேருந்து போய் பார்த்துட்ருக்கோம். அப்போ தான் 45 நாளும் வந்து ஒரே நாள் தவறாமல் 45 நாளாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. 45 நாளாக விசாரிக்கவும் அப்போ இங்கேருந்து நான் பார்க்க போனோம். போயிருக்கும்போது என்ன சமூகம் வக்கீலுங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து உள்ளே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து என்ன விசாரணை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் கேட்டாக்க, இது மாதிரி வந்து நாங்கள் கொலை செஞ்சிட்டோம், அந்த கொலை குற்றம் வந்து நான் தான் நீங்களே ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க போலீஸுக்கு கேட்குறாங்க. அவங்க நான் குற்றம் செய்யாத மாதிரி பஸ் ஸ்டாண்டில் தான் நீங்கள் நான் பிடிச்சதுனால நான் எப்படி இந்த குற்றத்தை ஏந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை.
இது நாங்கள் எதுவுமே இப்போது வக்கீல் கேட்டாலும் வக்கீல் வந்து 1 மாதம் ஆகும் 2 மாதம் ஆகுன்னு சொல்கிறேங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன இதுக்கு வந்து என்ன முடிவு பண்ணுறதுன்னு எங்களுக்கு முடிவு இல்லாமல் நடந்துகிட்ருக்குது. அப்போதான் இதான் குழந்தைங்கள வச்சு காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் ஒரு சூழ்நிலை நடந்துகிட்ருக்குது. ரேஷன் அரிசி இருந்தால் மட்டும்தான், வீடில் அடுப்பு வகைதை மட்டும், மற்றது எந்த வசதி வாய்ப்பு எதுவுமே கிடையாது. இதனால் ஒரு 16 மாதமாக அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். 16 மாதம் ஜெயிலுக்குள்ளே இருந்த வரைக்கும் நான் ₹1 இன்ன வரைக்குமே ₹1 சம்பாதிக்கல. வாங்குறதெல்லாம் வீடு அடமானம் வச்சு இவ்வளோ வரைக்கும் அவர் பார்க்க போகிறது, குழந்தைங்கள படிக்க வைக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடு அடை வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடு அடை வச்சு செலவு பண்ண காசு எப்படி நான் வக்கீல் போய் கேட்க சொல்லி நீங்கள் எப்படி இன்னும் 10,000 கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் 10,000 கட்டுறேன், நாளைக்கு பயல் கொடுப்பீங்களா அப்படின்னு நாங்கள் விசாரிச்சேக்க, எப்படிம்மா உங்களுக்கு பயல் கிடைச்சிரும், இன்னும் 6 மாதம் ஆகும், இன்னும் 1 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகாண்டி இப்படியே 1.5 வருஷமாக நடந்துகிட்ருக்குது. எப்போ நாங்கள் இருக்கலாமா, இந்த குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுக்கலாமா அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ இப்போ எங்கள் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்குது, பையன் 7ஆவது படிக்கிறான். அந்த பையனுக்கு படிப்பு செலவுக்கு காசு இல்லை, பொண்ணுக்கு வந்து படிப்பு செலவுக்கு காசு இல்லை. 7 கிலோமீட்டர் தூரம் வீட்டில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் நடந்து வந்து அந்த குழந்தைய பஸ்க்கு கொண்டு வந்து விட்டால் தான் அந்த குழந்தைய படிக்க வைக்க முடியும். அதில் வந்து 7 கிலோமீட்டர் தூரம் எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த பாதுகாப்பு இல்லாதனால இங்கேருந்து நாங்கள் கூப்பிட்டு இந்த குழந்தைய விடுறதா, குழந்தைக்கு கூப்பிட்டு வந்தால் எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆள் இல்லை, இல்லை குழந்தைய ஒண்டி அனுப்பிச்சுட்டா குழந்தைக்கு பாதுகாப்புக்கு இல்லை. என்ன முடிவு பண்ணுறதுன்றது எங்களுக்கே தெரியாமல் இருக்குது. அதுக்கு தான் அரசு ஏதோ ஒரு முடிவு எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோம். சென்ற 7ஆம் தேதி ஆந்திர போலீஸார் 20 பேரை கொன்றது என்பது ஒரு போலி மோதல் கொலை. அவர்கள் அவ்வளோ பேரும் பஸ்ஸிலிருந்து இறக்கி கொண்டு கடத்தி செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இப்பொழுது ஆதாரபூர்வமாக நிறுவப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக ஒரு சுயமான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு படை ஒன்று அமைத்து உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புடன் இந்த 20 பேர் படுகொலை குறித்த விசாரணை செய்யப்பட வேண்டும். அன்று சுமார் 160 பேருக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தப்பித்து வந்தவர்கள் சொல்கிறார்கள். இதில் 60 பேர்கள் மட்டுமே இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 20 பேர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆந்திர அரசு சொல்லுகிறது. மீதமுள்ள 100 பேருக்கு மேற்பட்டவருடைய நிலை குறித்தும் உடனடியாக ஆந்திர அரசு உறுதியான தகவலை சொல்ல வேண்டும். அங்கு மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றவர்கள் சென்று பார்ப்பதற்கு 144 தடை உத்தரவு போன்றவை போடப்பட்டிருக்கிறது. கண்டால் சுடுவது என்கிற உத்தரவும் போடப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவுகள் நீக்கப்பட வேண்டும். கொல்லப்பட்டவருடைய குடும்பம் அனைத்திற்கும் 30 லட்சம் ரூபாய் வரை ஆந்திர அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த கொலை செய்த படைக்கு தலைமை தாங்கிய டிஜிபி காந்தாராவ் உட்பட அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் கொலை குற்றத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட வேண்டும். சுமார் 2000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் 2014க்கு பிறகு கைது செய்யப்பட்டு ஆந்திர சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆந்திர மாநில டிஜிபி ஒய்வி ராமுடுவே ஒத்துக்கொண்டுள்ளார். அவர்கள் அவ்வளவு பேரும் எந்த குற்றச்செயலிலும் ஈடுபடாமல் பேருந்து நிலையங்களிலும் பேருந்துகளில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் ஆந்திர போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு அளிக்க வேண்டும். இந்த சந்தன கடத்தல் மாஃபியாவில், ரெட் சாண்டர்ஸ் மாஃபியாவில் பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவு அரசியல் தொடர்புகள் உள்ள ஒரு செயல்பாடாக இது இருக்கிறது. இது குறித்த முழுமையான விசாரணை ஒன்றை ஒரு பதவியில் உள்ள நீதிபதியின் தலைமையிலான குழு ஒன்று வைத்து விசாரிக்கப்பட வேண்டும். அந்த நீதிபதி தமிழ்நாடு அல்லது ஆந்திர மாநிலமாக இல்லாமல் வேறு எந்த மாநிலத்தில் இருந்தாவது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசை பொறுத்தமட்டில் சிறையில் இருக்கக்கூடிய அனைவரும் விடுதலை செய்யப்படுவதற்கும், இந்த 20 பேருக்கு மேற்பட்டோர் கொலை செய்தது காவல்துறையினர் கடுமையாக தண்டிக்கப்படுவதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் செயல்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இந்த பழங்குடி மக்கள் இது போன்ற உயிராபத்து மிக்க பணிகளை செய்யக்கூடிய ஒரு நிலை எப்படி வந்திருக்கிறது என்றால்,
கடந்த பல ஆண்டுகளாக இங்கு ஆண்ட தமிழக அரசுகள் யாரும் இந்த 2006 வன பாதுகாப்பு சட்டம் உட்பட எந்த விதமான வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நன்மை பெறக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றவில்லை. எனவே பிற மாநிலங்களை செய்திருப்பது போல இந்த 2006 வனச்சட்டத்தை தமிழ்நாட்டிலும் நிறைவேற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 ஹெக்டேர் நிலம் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் எங்களுடைய இந்த பரிந்துரைகளில் கோரிக்கைகளில் ஒன்றாக நாங்கள் வைக்கிறோம்.